வணக்கம். நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பணிக்கு வராதோர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை, மின்சார ஊழியர்களுக்கு கடும் எச்சரிக்கை. நாடளாவிய ரீதியில் 12,000க்கும் அதிகமான மின் தடைகள். மத்திய கிழக்கில் உள்ள இலங்கையர்களுக்கு அவசர வசதிகளை வழங்க தூதரகங்களுக்கு நிதி ஒதுக்கீடு. நீர்கொழும்பு கட்டான பகுதியில் 16 மணி நேர நீர்வெட்டு. QR முறையை மீண்டும் கொண்டு வந்தால் எரிபொருள் தட்டுப்பாட்டை தடுக்கலாம், வெளியான அறிவிப்பு. கடும் வறட்சியினால் கருகும் தேயிலை செடிகள், வாழ்வாதாரத்தை இழக்கும் தோட்ட உரிமையாளர்கள். ஈரானின் 16 ஏவுகணை படைகளை அளித்த அமெரிக்கா, ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் பயங்கரம். கடற்படையினரை மீட்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா திட்டமிட்டே தடுத்தது, ஈரான் பகிரங்க குற்றச்சாட்டு. உலக சந்தையில் வீழ்ச்சியடைந்த கச்சா எண்ணெய் விலை. ஈரான் போரில் 140 அமெரிக்க வீரர்கள் காயம், 7 பேர் உயிரிழப்பு. தமிழ் இனப்படுகொலையை தொடரும் அரச படைகள், திட்டமிட்டு மௌனிக்கப்படும் அருள் ஃபயாஸின் கொலை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள நிறுவனங்களின் அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பணிக்கு சமூகம் அளிக்காத ஊழியர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிய நிறுவனங்களின் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சில ஊழியர்கள் பணிக்கு சமூகம் அளிக்காமல் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமையை முதன்மை நிறைவேற்று அதிகாரிகளான பொறியியலாளர் SI குமார மற்றும் பொறியியலாளர் NS வெத்தசிங்க ஆகியோர் சுட்டிக்காட்டியுள்ளனர். புதிய நிறுவனங்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்ற போதிலும் அதன் மூலம் ஊழியர்கள் தமது உடனடி கடமைகளிலிருந்து விடுவிக்கப்பட மாட்டார்கள் என முகாமைத்துவம் தெளிவுபடுத்தியுள்ளது. தற்போது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து ஊழியர்களும் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை புறக்கணிப்பவர்களுக்கு எதிராக அத்தியாவசிய சேவை விதிமுறைகளின் கீழ் கடும் ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். இலங்கை மின்சார சபை மேற்கொண்ட தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நாடு முழுவதும் பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 12,000க்கும் மேற்பட்ட மின் தடைகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கம்பஹா, களத்துறை, இரத்தினபுரி, பேருவளை, புத்தளம், அனுராதபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று மதியம் மற்றும் இரவு நேரங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை அடுத்து சுமார் 25 தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து நேற்று முன்தினம் பிற்பகல் 3 மணி முதல் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். மின்சார சபையை புதிய நிறுவனங்களாக மாற்றும் செயல்முறையின் போது ஊழியர்களுக்கு முறையான நியமன கடிதங்கள் வழங்கப்படாமை இந்த போராட்டத்திற்கான பிரதான காரணமாக முன்வைக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு தேவையான அவசரகால வசதிகளை மேற்கொள்வதற்காக தூதரகங்களுக்கு விசேட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தினை இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் மத்திய கிழக்கில் உள்ள இலங்கை தூதரகங்கள் ஊடாக இலங்கையர்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்த இந்த நிதி பயன்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்தியத்தில் மோதல் நிலைமை நிலவிய போதிலும் இலங்கையர்கள் வேலை வாய்ப்புக்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்வதில் அவ்வித தடைகளும் இல்லை எனவும் வெளியேற்ற நடவடிக்கைகள் வழமை போல் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் அங்குள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பு குறித்து பணியகம் மற்றும் தூதரகங்கள் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும் அவசர தேவைகளுக்காக தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு மற்றும் கட்டான ஆகிய பகுதிகளில் நாளை முற்பகல் 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை 16 மணி நேர நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதன்படி நீர்கொழும்பு மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட அனைத்து பகுதிகள், கட்டான பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகள் மற்றும் எத்தியாவல, யன்ஹுரவெல, கழுவரிப்புவ, மிரிஸ்பத்த, கோன்கொடமுல்ல, ஹல்பே, எண்டிமுல்ல, அம்பலாயாய, தோப்புவ, வைக்கால் ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் இந்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. பம்புகுலிய நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இவ்வாறு நீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. ஏற்படும் அசௌகரியங்களுக்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள சபை நீரை மிகவும் சீக்கிரமாக பயன்படுத்துமாறு மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கு பதிலாக QR முறையை மீண்டும் கொண்டு வந்தால் எரிபொருள் இருப்பை முறையாக மேலாண்மை செய்திருக்க முடியும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பதில் தலைவர் சிறில் சுதுவெல்ல தெரிவித்துள்ளார்.
தனியார் ஊடகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபடும் பல்தேசிய நிறுவனங்கள் விலை அதிகரிப்பின் மூலம் மேலதிக லாபத்தை ஈட்ட முடிந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இரத்தினபுரி மாவட்டம் பலாங்குடை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நீடிக்கும் கடும் வறட்சியான காலநிலை காரணமாக தேயிலை உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சிறிய மற்றும் தனியார் தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த சில வாரங்களாக நிலவி வரும் கடும் வெப்பம் மற்றும் மழைப்பொழிவு இன்மை காரணமாக தேயிலை செடிகள் கருக தொடங்கியுள்ளன. இதனால் செடிகளின் வளர்ச்சி முற்றாக குறைவடைந்துள்ளதுடன் புதிய தேயிலை கொழுந்துகள் துளிர்ப்பதும் நின்று போயுள்ளன. வளமையாக பறிக்கப்படும் தேயிலை கொழுந்தின் அளவு தற்போது பாதியாக குறைந்துள்ளதாக தோட்ட உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் போதிய வருமானம் இன்றி தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதிலும் தோட்டங்களை பராமரிப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதே நிலை நீடித்தால் தேயிலை கொழுந்து பறிக்கும் பணிகளை முழுமையாக நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என அவர்கள் எச்சரிக்கின்றனர். போதிய கொழுந்து விநியோகம் இல்லாத பட்சத்தில் இப்பகுதியில் உள்ள தேயிலை உற்பத்தி தொழிற்சாலைகளும் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமது வாழ்வாதாரத்தை காக்க பாதிக்கப்பட்ட தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான 16 கப்பல்கள் உட்பட பல படகுகளை அளித்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பான காணொளி காட்சிகளை அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. உலகின் மொத்த எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு கொண்டு செல்லப்படும் மிக முக்கியமான எரிசக்தி வலைதடமான ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் தனது போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ளதாக கிடைத்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் போர்க்கப்பலை வைத்திருந்தால் அவற்றை உடனடியாக அங்கிருந்து அகற்ற வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் கணக்கில் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அமெரிக்க அல்லது அதன் நட்பு நாடுகளின் போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை தளபதி அலைரேசா தங்சிரி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க ராணுவ பாதுகாப்புடன் எண்ணெய் கப்பல் ஒன்று ஹார்முஸ் நீரிணையை கடந்ததாக கூறப்படும் தகவலை ஈரான் முற்றாக மறுத்துள்ளது. அந்த கூற்று முற்றிலும் பொய்யானது என கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார். உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தில் மிக முக்கியமான ஒரு பாதையாக ஹோர்முஸ் நீரிணை கருதப்படுகிறது. இலங்கை கடற்பரப்பிற்கு அருகில் இந்த மாத தொடக்கத்தில் தமது ஐரிஷ் டெனா கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவத்தின் போது மீட்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா தடுத்ததாக ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்திய கடற்படையினுடனான கூட்டு கடற்படை பயிற்சி மற்றும் துறைமுக விஜயத்திற்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே கடந்த புதன்கிழமை இந்தியா மற்றும் இலங்கை கடற்கரையோரங்களுக்கு அருகில் இக்கப்பல் தாக்கப்பட்டதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பாகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இத்தாக்குதலை போர்க்குற்றத்திற்கு இணையான ஒரு கொடூரமான செயல் என வர்ணித்துள்ளதுடன் கடற்படையினரை மீட்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா திட்டமிட்டே தடுத்தது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவத்தில் 104 கடற்படையினர் கொல்லப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 84 பேரின் சடலங்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவை இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் ஈரானுக்கு விரைவில் கொண்டு செல்லப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் மிக வேகமாக அதிகரித்து வந்த கச்சா எண்ணெய் விலையானது தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக கடந்த திங்கட்கிழமை ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை 2022 ஜூலை மாதத்திற்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்க டாலர்களை கடந்ததுடன் அதிகபட்சமாக $119 வரை பதிவாகியிருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து பிரெண்ட் வகை கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை $90 வரை சரிவடைந்தது. இது 8% வீழ்ச்சியாகும். இன்று காலை ஆசிய சந்தை வர்த்தகம் ஆரம்பமான போது ஈரானிய போர் சூழலால் கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் ஸ்திரமற்ற நிலைக்கு பிறகு எண்ணெய் விலைகள் ஒப்பீட்டளவில் ஸ்திரமான நிலையை எட்டியுள்ளன. இன்று காலை நிலவரப்படி அமெரிக்க கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் சுமார் $83.35, பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் சுமார் $87.88 வரை பதிவாகியிருந்தது. ஈரானுடனான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இதுவரை சுமார் 140 அமெரிக்க ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் 7 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.
குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் நடத்தப்பட்ட ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் இதுவரை 7 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். சுமார் 140 வீரர்கள் காயமடைந்துள்ளனர். இவர்களில் 8 பேர் மிக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்தவர்களில் 108 வீரர்கள் ஏற்கனவே சிகிச்சைக்கு பின் மீண்டும் தங்களது பணிகளுக்கு திரும்பியுள்ளதாக பென்டகன் செய்தி தொடர்பாளர் சீன் பார்னெல் தெரிவித்துள்ளார். தவறான நிர்வாகத்தினால் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை அரசாங்கம் மத்திய கிழக்கில் தற்போது தோற்றம் பெற்றுள்ள மோதல் மீது சுமத்திவிட்டு பொறுப்பில் இருந்து விலக முயற்சிக்கிறது என முன்னாள் வெளி விவகாரத்துறை அமைச்சர் GL பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான உதய கமன்பில, நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா, லசந்த அழகியவண்ண, GL பீரிஸ், அனுர பிரியதர்ஷன ஜாப்பா உட்பட சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து கலந்துரையாடினார்கள். இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த GL பீரிஸ், மத்திய கிழக்கு நாடுகளில் தோற்றம் பெற்றுள்ள மோதல் நிலைமையை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அரசாங்கம் முயற்சிக்கிறது. அரசாங்கத்தின் தவறான நிர்வாகத்தினால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியின் பொறுப்பில் இருந்து விலகுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. நடுத்தர மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் தற்போது எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் சமூக கட்டமைப்பில் ஏற்படும் விளைவுகளை அரசாங்கம் ஆராயவில்லை. தற்போதைய இக்கட்டான நிலையில் சகல எதிர்க்கட்சிகளும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம். எதிர்க்கட்சிகள் வலுவாக செயற்பட்டால்தான் அரசாங்கத்தை சிறந்த முறையில் வழிநடத்தலாம். ஆகவே சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம் என்றார். இலங்கையின் சுற்றுலாத்துறை ஆற்றல் மிக்க இடங்களை அடையாளம் கண்டு அவற்றின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் 2026 முதல் 2028 காலப்பகுதிக்கான விரிவான சுற்றுலா அபிவிருத்தி திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையின் 9 மாகாணங்களை உள்ளடக்கிய வகையில் பெண்தக்க சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த முழுமையான அபிவிருத்தி திட்டத்திற்கு சுமார் 2667.3 மில்லியன் ரூபாய்கள் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிப்பதற்கும் பிராந்திய உட்கட்டமைப்பு வசதிகளை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கும் இது வழிவகுக்கும். சுற்றுலா அபிவிருத்தி திட்டத்தின் ஒரு அங்கமாக யாழ்ப்பாண மாவட்டத்தின் சுற்றுலாத்துறை உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக 131.2 மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டிலான கருத்திட்டத்திற்கு திட்டமிடல் திணைக்களம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி திட்டம் 2026 ஆண்டிலேயே நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன் மூலம் இலங்கையின் சுற்றுலாத்துறை எதிர்காலத்தில் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரச படைகள் தமிழ் இனப்படுகொலைகளை தொடங்குவதற்கு வழிவகுக்கின்ற செயல்பாடா சிறுவன் அருள் பயாசின் கொலை மௌனமாக்கப்பட்டதற்கு காரணம் என ஜனநாயக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தம்பிராசா கேள்வி எழுப்பியுள்ளார். அல்லைப்பட்டி சிறுவன் துப்பாக்கி சூடு தொடர்பாக யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஊர்காவத்துறை போலீஸ் பொறுப்பதிகாரியின் துவக்கில் இருந்தா அந்த சன்னம் வெளிவந்திருக்கின்றது என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாமலா வடமாகாணத்திற்கு பொறுப்பான சீனியர் டிஐஜி இருந்திருக்கின்றார். எங்கே டிஐஜி, எங்கே டிவிஷன் SSP, எங்கே ASP? போலீஸ் பொறுப்பதிகாரியை காப்பாற்ற ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே திறம்பட கடமையாற்றி இருக்கின்றது. எங்கே மனித உரிமைகள் சார்பாக வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் இயங்குகின்ற மனித உரிமை ஆணையாளர் எங்கே போலீஸ் கமிஷன் எங்கே? எல்லோரும் ஒரு திட்டமிட்ட தமிழின படுகொலையை தொடர்ந்தும் அரச படைகள் தொடர்வதற்கு வழிவகுக்கின்ற செயற்பாடா அருள் பயாசின் கொலை மௌனமாக்கப்பட்டதற்கு காரணம்? வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினம் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
சப்ரகமுவ தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும். மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை, திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் ஓரளவு மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் பிரதானமாக மழையற்ற வானிலை நிலவும். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது கிழக்கு முதல் வடகிழக்கு வரையான திசைகளில் இருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணிக்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மன்னாரிலிருந்து புத்தளமூடாக கொழும்பு வரையான மற்றும் மாத்தறையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்க கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மன்னாரிலிருந்து புத்தளமூடாக கொழும்பு வரையான மற்றும் மாத்தறையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் சாதாரண நிலையில் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாங்குளத்திற்கும் முருகண்டிக்கும் இடைப்பட்ட பகுதியில் டிப்பர் வாகனத்தை இடைமறித்து சாரதி மீது மதுபோதையில் வந்த இருவர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்டு வரும் இருவரை இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டவிரோத மணல் அகழ்வில் தாங்கள் ஈடுபடும் தகவலை போலீசாருக்கு வழங்கினார் என தெரிவித்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதிக்கப்பட்ட தரப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான காணொளி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம். அக்கனவு நனவாக இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்லத்துறை மகாதேவன் அவர்கள் 10/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். கிளிநொச்சி உருத்திரபுரத்தை புறப்படமாகவும் மன்னார் சாவற்காட்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவசம்பு பாஸ்கரநாதன் அவர்கள் 10/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கோண்டாவில் வடக்கை புறப்படமாகவும் கனடா ஹாமில்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மனோரஞ்சிதம் ஜெகதீஸ்வரன் அவர்கள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சங்கானையை புறப்படமாகவும் லண்டன் இல்ஃபோர்ட் இசெக்ஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னையா தயானந்தன் அவர்கள் 7/3/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.